இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது செட்டிநாடு ஸ்பெஷல் தக்காளி சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பண்ணியிருக்கிற கல்யாண சேனைக்கிழங்கு வறுவல் லாங் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1/4 கப் துவரம் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 கப் சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசில் வரைக்கும் எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ இது ஒரு மண் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது ரசம் மாதிரி தண்ணியாக இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு சுடு தண்ணியை நான் ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லேசாக கொதிக்க விடலாம். லேசாக கொதித்ததுக்கப்புறம் இதை தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு சோம்பு, மிளகு, கல்பாசிப்பூ, அன்னாசிப்பூ, பட்டை இதை நல்லா தாளிச்சிட்டு அதில் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருகப்பில்லை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டா சூப்பரான தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுட சுட சோறு. இதை நல்லா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்ட நெய் தான் இது, காய்ச்சின நெய். இதுக்கு நல்ல தக்காளி சூப்பு நிறைய ஊற்றி சைடிஷோடு சாப்பிட்டா ரெடி.